Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. காய்ஸ் நானும் நாயெலாம் வளர்த்தேன். இந்த மாதிரி வித்தை காமிக்கணுன்ட்டு ட்ரைனிங்லாம் டெய்லியும் கொடுத்தேன். பட் அது கடைசியில் சாகிற வரைக்கும் பிஸ்கட் தூக்கி போட்டால் சாப்பிட்ற அளவு தான் ட்ரெயின் ஆச்சு. நாய் வளர்ந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு மூளை வளர்ந்துட்டுன்னு நினைக்கிறேன். பிஸ்கட் தூக்கி போட்டால் அது கேட்ச் பிடிக்காது. அது எப்படியும் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம தான் சாப்பிட போகிறோன்ட்டு அதுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல். கீழே வந்ததுக்கப்புறம் மெதுவாக வந்து சாப்பிட்டு போயிடும். யூடியூப் பார்த்துலாம் ட்ரைனிங் கொடுத்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. என்ன செய்ய, வளர்க்குறவங்களோட கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் நாயும் இருக்குது. நம்ம தான் இப்படி தத்தியாக இருக்கிறோம். நம்ம வளர்க்குற நாயாச்சும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக திறமையாக இருக்கும்னு நினச்சது என் தப்பு தான். காய்ஸ், இது ஏதோ அனகொண்ட பாம்பு நிறைய இதை தலைக்கில் தொங்க விட்ருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற பைன் ட்ரீஸ் போலாண்டில் உள்ள க்ரூக்டு ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற அந்த இடத்துல நம்ம குறுக்க சாட்சி ஒரு தூக்கத்தை போட்டால் சொர்க்கம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த ஸ்பாட்டிஃபைல சாங்ஸை எடுத்து விட்டால் சொர்க்கத்தையே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்டா தூங்குறதுக்குன்ட்டு அவ்வளோ தூரம் போகணுமாட்டு கேட்டிங்கன்னா, வைநாட் தூங்குறது தாங்க முக்கியம். எனக்கெலாம் ஃபோன் நோண்டுறத விட தூக்கம் தான் பிடிக்கும். எப்போல்லாம் டைம் கிடைக்கிறோ தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்டு பிகாஸ் எல்லாருமே நினச்ச உடனேலாம் தூங்கிட முடியாது. I wish to end this video by saying one thing. நம்ம அந்த கார் மாதிரி சேஃபாக ஒதுங்கி தான் நிற்கும்னு நினைப்போம். பட் இந்த உலகத்தில் சேஃப் ஜோன்ட்டு ஒன்றே கிடையாது. நாம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாமல் இருந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு எந்த ஒரு யூனிவர்சல் லாவும் கிடையாது. நீளமாக உருண்டு வர்ற அந்த வீடு இன்னொரு வீட்டு மேலே பட்டு பாதியாக பிரிஞ்சு வந்து அந்த காரை அடிக்கிற மாதிரி எப்படியாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை வந்து அடிக்க தான் செய்யும். சின்னதாகாது பெருசாகாது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.